வாக்காளர்களின் வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையம் இவ்வளவு தாமதம் செய்தது ஏன் என்பது உட்பட பல்வேறு கேள்விகளை முன்வைத்து தலைமை தேர்தல் ஆணையருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கடிதம் எழுதியுள்ளார். அதில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற 2 வாரங்களுக்கு மேலாகியும் தேர்தல் ஆணையத்தால் வாக்குச்சாவடி வாரியான வாக்குப்பதிவுகளை ஏன் கொடுக்க முடியவில்லை என்றும், தாமதத்தை நியாயப்படுத்துவதற்கான எந்த விளக்கத்தையும் தேர்தல் ஆணையம் வழங்க தவறியது ஏன் என்றும் வினவியுள்ளார். ஏப்ரல் 30ஆம் தேதி வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் தரவுகளின்படி முதற்கட்ட வாக்குப்பதிவில் வாக்கு விகிதம் 5.5%, இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் 5.74% எப்படி அதிகரித்தது என்று விளக்கு கோரியுள்ளார். ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் போன்ற முக்கியமான புள்ளி விவரங்களை குறிப்பிட்டிருந்தால் வாக்கு சதவீதம் அதிகரிப்பு அனைத்து தொகுதிகளிலும் நடந்ததா அல்லது ஆளும் கட்சி 2019இல் சரியாக வாக்கு வாங்காத தொகுதிகளில் மட்டும் காணப்படுகிறதா என்பது தங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த குளறுபடிகளுக்கான காரணங்களை இந்திய தேர்தல் ஆணையம் விளக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கூடிய திருமாவளவன், எஞ்சிய கட்டங்களில் நடைபெறக்கூடிய தேர்தலின் வாக்குப்பதிவு விவரங்களை வாக்குப்பதிவு முடிந்த 24 மணி நேரத்திற்குள் வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.